இறையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். எபிரேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா தள்ளாட இடமில்லையே. தடைகளை உடைத்தீரையா தள்ளாட இடமில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன். ஆமென். ஆமென். நல்ல ஒரு பாடலை பாடிய கிறிஸ்தாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில மறுபடியுமாக ஆண்டவரை தொழுது கொள்ள வந்துள்ள ஒவ்வொருவரையும் அகமதாபாத் திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு நமது மத்தியில பேச வந்திருக்கவர் போதகர் டானியல் ஜான். தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்தில இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஐயா போதவருடைய வாழ்க்கையை ஒரு சாட்சின்னு சொல்லலாம். அவர் ஒரு பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க.
ஆண்டவருக்காக இன்னும் நிறைய செய்யணும் என்பதற்காக கம்பெனியில நிறைய சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டவருடைய ஊழிய பணியை செய்து வருகிறார். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு மகன், ஒரு மகள், அன்பான மனைவி. இவங்க 4 பேருமாக இணைந்து ஆண்டவருடைய ஊழிய பணியை சிறப்பாக செயல்படுறாங்க. நிறைய வீடியோ ரெக்கார்டிங், நிறைய ஆடியோ, வீடியோ அப்லோடிங், இப்படி நிறைய காரியங்களை செய்றாங்க. அதுல விசேஷமா ஜீசஸ் ஃபார் ஏசியா அந்த மினிஸ்ட்ரிக்கும் பெரும் உதவியாக ஆண்டவருடைய ஊழிய பணியை செய்து வராங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று நமது மத்தியில போதகர் வந்திருக்கிறதுக்காக நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எனக்கு கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்குவேன். குறித்த நேரத்தில் சீக்கிரமா முடிச்சிடும். இன்னும் வரல. ஆடியோ செக் பண்ற வேளையில நம்ம ஒரு ஜெபத்தை எடுப்போம். ஆரோக்கியநாதன் ஐயா அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவேன். ஆரோக்கியநாதன் சார், உன்னத்துல வாசம் செய்கிற நல்ல வல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்துல எங்களை அகமதாபாத் மாநில தமிழ் தரப்பிலே எங்களை கூட்டி சேர்த்து ஜெபிக்கவும், ஜெப 40 நாள் ஜெப கூட்டத்தின் வழியாகத்தாக அநேக நல்ல உள்ளங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆசீர்வாதமாய் சந்திக்கப்படவும், உமது நாமம் மகிமைப்படத்தக்க இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பது நாம் நன்றி செலுத்தும். இந்த ஜெபம், இந்த கோரிக்கை, இந்த விண்ணப்பம், இந்த செய்தி, இந்த நாளுடைய எல்லா நாளும் தாம் சமர்ப்பிக்கப்படுகிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கு ஒரு ஜீவன பலத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து உமது சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும்போது எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும் என்று பரிபூர்ணமாக விசுவாசம். கடந்த நாட்கள் உண்மை நம்பி நாங்கள் விசுவாசம். தொடர்ந்து வரப்போற நாட்கள் உண்மை நாங்கள் சார்ந்து இருக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா காரியத்தையும் பலப்படுத்தி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இதை பரிபூர்ணமாய் நம்பி விசுவாசி இதனால காத்துக்கொள்ளத்தக்க நிற்கிறோம். நடத்துகிற எல்லா போதகரையும், பேச போற தாசனிகத்தாம் சமத்தில் வைக்கும் நிகழ்ச்சிகள் தலைப்பட்டாலும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த காரியங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து தரும்படியாக நாங்கள் என்ன இந்த நாளில் கேட்க இருக்கிறோம், என்ன பேச இருக்கிறீர், எந்த செய்திக்குள் நீ கடந்து செல்ல போகிறீர், இதெல்லாம் கத்தாம தியானத்தோடு இருந்து பலப்படத்தக்க நிற்கிறோம். துதி என மகிமை மாற்றும் அழைத்த சமத்துல நீர் பெரியவர், நாங்கள் உண்மையில் வளரத்தக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகப்பனே, ஆமென். ஆமென். இப்பொழுது ஜெப சிந்தியோடு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம். தேங்க்யூ பிரதர். எனக்கு கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்குது. அன்பான நண்பர் பிரபுவை மீண்டுமாய் இந்த ஜூம் மீட்டிங்ல அவர் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நானும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட். அது மாதிரி நிறைய காரியங்களை போன்ல வந்து பேசிக்கிடுவோம். இது இப்படி இருக்குது, இது என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், ஊழியத்தினுடைய நோக்கங்களை என்ன, எப்படி நிறைவேற்றலாம், இப்படி நிறைய காரியங்களை குறித்து நாங்க பேசுறது வழக்கம். ஆனால் அவரு இருக்கிறது ரொம்ப தூரம், குஜராத் பகுதியும் தமிழ்நாடுக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த கடைசி காலகட்டங்கள்ல தேவனுடைய சமூகத்துல ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டவர் சில குறிப்பிட்ட காரியத்திற்காக நியமித்து அங்கங்க எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த காரியங்கள் ஏற்ற நேரத்துல நிச்சயமாய் தேவனால் நிறைவேற்றி முடிக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம்.
மகா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல அன்பின் தெய்வமே, இந்த இரவு நேரத்திலே மறுபடியும் உடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். அன்பின் தேவனே, நீர் எங்களுக்கு செய்த உடைய மகத்துவமான கிருபைக்காய் நன்றி. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க, எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீங்க, எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. நாங்கள் இந்த உலகத்துல கடைசி சந்ததியாய் தேவ நீர் எங்களை நியமித்திருக்கிறீங்க. எங்களுக்கு பின் இன்னொரு சந்ததி இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அன்பின் தேவனே, இந்த கடைசி காலகட்டங்களில ஊழியங்களை எப்படி செய்வது, எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பாடங்களாய் கற்றுக்கொள்ளும்படியாய் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்காய் நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிறு பாடத்தை நாங்கள் அழகாய் உணர்ந்து புரிந்து கற்றுக்கொள்ளும்படியாய் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த 40 நாள் தொடர் கூட்டத்துல அடியனுக்கு கிடைத்த நாள் 14வது நாள். தலைப்பு ரெவலேஷன் வர்சஸ் ஹியூமன் லாஜிக் ஃபார் கைடன்ஸ். இதை அப்படியே தமிழாக்கம் பண்ணனா வழிநடத்துதலுக்கான வெளிப்பாடு, வழி நடத்துதலுக்கான ஒரு வெளிப்பாடு. என்ன வழிநடத்துதல், எப்படி அந்த வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும்? ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்முலா இல்லாம அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன செய்ய முடியாது, அவர் நிச்சயமாய் கணக்கு போட முடியாது. அப்படியே அந்த மேக்ஸ் இல்லாம நம்ம கணக்கு போட்டோம்னா நிச்சயமே அந்த கணக்குக்கு சரியான ஆன்சரும் நிச்சயமாய் வராது. இன்னைக்கு கடைசி காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த தாகம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் சில இடங்கள்ல அதை எப்படி கையாள்வது என்பது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய நேரங்கள்ல கொஞ்சம் பின்வாங்கி போயிடுறோம். சவுண்ட் ரொம்ப வெளியே வருதா? பரவாயில்லையா? சரி. ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். வேதம், சாட்சி ஆகமம், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு படிச்சாதான் நமக்கு பாடங்கள் மிக நேர்த்தியாய் அழகாய் நமக்கு விளங்கும். வெறும் புக்கு பாடத்தை மாத்திரம் வச்சு படிச்சுட்டு அதனுடைய விளக்க முறை ஒரு ஆசிரியரே இல்லாம எப்படி அதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? ஆசிரியர் விளக்கமா எடுத்து சொன்னா தானே அந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு அழகாக நமக்கு புரியும். அதற்கு வேத ஆசிரியர் நமக்கு இருக்கிறாங்க. வேத ஆசிரியர் அப்படின்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத ஆசிரியர்கள். சில காரியங்களை பார்ப்போம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லலன்னா அவர்களுக்கு விடிய காலத்திற்கான ஒரு வெளிச்சம் இல்லை என்கிற இந்த வசனத்தை மூத்த விசுவாசிகள் நம்ம அநேகர் நீங்கள் இந்த பாடங்களை, இந்த வசனங்களை அநேக முறைகள் வாசிப்பீங்க. தேவன் ஒருவரே நம்முடைய ஆலோசகராக இருக்க வேண்டும். நம்மளுடைய நம்முடைய படிப்பு, கல்வி, வேலை, அனுபவங்கள், நம்முடைய முயற்சி, நம்முடைய செல்ஃபா இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் நமக்கு ஒரே ஆலோசகர் யாராக இருக்க வேண்டும் என்றால் தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்கணும். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல 8வது வசனம் சொல்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனையை அப்படியே நம்ம இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து போட்டோம்னா, ஆலோசனைகள் இல்லாத இடங்களில ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க அப்படிங்கிற வேத வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். தீர்க்கதரிசி அம்மையார் அட்வென்ட்ல இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விளக்கங்களை வைத்திருக்கிறார். 1-2 வாசகத்தை நம்ம பார்ப்போம். ஒரு வாசகத்தை வாசிச்சுட்டு நமக்கு பாடத்துக்குள்ளாய் விடலாம். அட்வென்டிஸ்ட் ஹோம் பக்கம் 331. அட்வென்டிஸ்ட் ஹோம் பக்கம் 331. இதுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் தேவையை உணராத பட்சத்தில் வாலிபரே, வயதுபரே, எந்த ஒரு மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லை. முயற்சிகள், அடிநிலைகள், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா வேதம் படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, எனக்கு தேவையான நல்ல படிப்பு இருக்குது,
எனக்கு சொந்த பந்தங்களும் சொல்றதை விட சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஆள் பலம் உண்டு, அரசியல் பலம் உண்டு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்துல இருந்து ஆலோசனை வராவிட்டால் அதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. வழி நடத்துதலுக்கான வெளிப்பாடு நம்முடைய மனசாட்சியில சில காரியங்களை தேவ சமூகத்துல ஒப்படைத்து நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதுல நேரடியாக பேசுவார். அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம மனசுல ஏற்கனவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு நம்ம மனசுல வந்து பேசுவார். போ, அந்த குறிப்பிட்ட இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்ப நம்ம மனசுல பேசுறாரோ அதை முழுமையாய் ஜெபத்திலே பங்கு கொண்டு வைத்து ஜெபித்து விட்டு அந்த காரியங்களுக்கு நம்ம சென்றோமானால் நிச்சயமாக அது முழுமையாக வெற்றி அடையும். ஆனா சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போகாத, இவனை பார்க்காத, போனா அவனை ஏமாத்திடுவான், நீங்க போகாத, இது செயல்படாத அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நமக்கு உந்துதலா இருக்கும். அதையும் மிஞ்சி நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா போவோம். அதுக்கு தேவையான நேரங்கள்ல ட்ரெயின் பஸ் எல்லாம் பிடிச்சு போனா கஷ்டப்பட்டு போய் நிற்போம். கடைசியில ட்ரெயினும் போயிடும், பஸ்ஸும் போயிடும். நம்ம எதிர்பார்த்த நபர்கள் நமக்கு வந்து உதவி செய்வதற்கு கையை பின்வாங்கி விடுவார்கள். தேவனுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கிறது, 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த 2 விஷயம் என்ன என்பதை நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது விஷயம், அது நமக்கு நிச்சயமாக வேண்டும். தேவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு நிச்சயமாக அது ஒன்று மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற நம்ம உணரணும். சுவிசேஷ சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட பின்பு, முதலாவது தேவனுடைய சுவிசேஷ சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம். நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த சுவிசேஷ சத்தியம் நம்மை மாற்ற வேண்டும். தேவனுடைய வழிகாட்டுதலை அது நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும், தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அல்ல. 2வது கருத்து என்ன அப்படின்னா, அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சிலர் யோசிப்பாங்க தெரியுமா, இந்த பணத்தை எடுத்து இதுல போட்டுடலாம், அந்த காசு ரொட்டேஷன் வரும்போது இது எடுத்து அங்க போட்டுடலாம், இதை இப்படி செஞ்சிருவோமே, நம்ம நண்பர்கள் தானே, இது ஒரு மீட்டிங் நடத்துவோம், இதை எடுத்து அங்க செஞ்சிருவோம், அதை எடுத்து இங்க போட்டுருவோம்னு சொல்லி இவர்களாவே என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த அடிநிலையிலிருந்து யோசிப்பது வழக்கம். ஆனால் அப்படி செய்வது முழுமையான ஒரு தவறு. அப்படி செய்யக்கூடாது. அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே அப்போஸ்தல அனுபவங்கள்ல மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஊற்றப்படுதல் நேரத்துல அவர்கள் எல்லாருமே சரியா 10 நாட்கள் அவர்கள் அங்க காத்திருந்தாங்க. நம்ம சில காரியங்கள் அதை பார்ப்போம். 2வது, நமது சொந்த காரணங்கள் அல்லது சிந்தனை அடிப்படையில் நாம் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. எனக்கு இது இருக்குது, என் வீடு இந்த இடத்துல இருக்குது, இங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இந்த இடம் பக்கம், இந்த ஸ்கூல் பக்கம், இந்த சர்ச் பக்கம், இந்த நண்பர் பக்கம், அதனால அங்க போயிட்டு வந்தேன். அப்படி சொந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து நாம் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இதற்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. இது எடுத்துக்காட்டாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை பொறுப்பை கொடுக்க வந்தபோது அவருடைய நீங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து ஒரு வசனத்தை சொன்னார். மத்தேயுல கடைசி அதிகாரத்துல கடைசி 2 வசனம் நம்ம வந்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆனா இந்த தமிழாக்கம் இந்த வசனத்துல வந்து தவறா இருக்கிறது, இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நான் உங்களுக்கு போதித்த, யாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன போதித்தாரோ, நான் உங்களுக்கு போதித்த கட்டளை யாவையும் எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி, கேட்கறதுக்கு இல்லைங்க, அந்த கூட்டத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, ஏதோ தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவர்கள் கை கொள்ளும்படி, அதன்படி அவர்கள் நடக்கும்படி, கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி சொல்லிட்டு உலகத்தினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன்,
இன்னைக்கும் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கிறது. பேருக்காகவும் எண்ணிக்கைக்காகவும் இந்த காரியங்கள் சம்பாஷணையாகவும் கூட்டங்களாகவும் நடக்கிறது. ஆனால் அதுல அநேக தவறுகளும் இருக்கிறது. அவைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள தமிழ் பைபிள் வச்சிருக்கவங்க நீங்க அந்த வசனத்தை எடுத்து வந்து வாசிக்கலாம். எனக்காக ஒரு வசனம் நீங்க வாசிக்க முடியாம உங்களை வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 17வது முதல் அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பாருங்களேன், இந்த இடத்துல பவுல் அனுபவமாய் அழகாய் சொல்லுகிறாரு, எப்பா நான் வந்து ஞான ஸ்நானத்தை கொடுக்கறதுக்காக நான் அனுப்பப்படல. அவர் வந்து எதுக்காக வந்திருக்கிறாரு, எதுக்காக அனுப்பப்பட்டதாக சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. ஆனா இந்த இடத்துல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஞானம் என்பது யோபு 38ஆம் அதிகாரத்தின்படி தேவனுக்கு பயப்படுவது, பொல்லாப்பு விட்டு விலகுவது, ஞானம் புத்தி அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸ்நானம் என்பது தண்ணீர் முழுக்கினால சுத்தப்படுத்தப்படுவது. கிறிஸ்துவுக்குள் பிழைப்பதும் உலகத்திற்குள் மரிப்பதும் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதும் மற்ற புறஜாதி மக்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதை குறித்ததான காரியங்கள் விளக்கம் இருக்கிறது. சரி, நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். குறிப்பாய் ஒரு சாதாரண மனுஷன் எப்படிலாம் சிந்திப்பான் தெரியுமா? அவன் மாம்சத்தின்படிதான் சிந்திப்பான். அந்த நேரத்துக்கு தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாமிச ரீதியான சரீரபூர்வமாய்தான் சிந்திப்பது அவனுக்கு அது பழக்க வழக்கமாய் இருக்கிறது. பாருங்களேன், சீஷர்கள் வந்து அவங்க எல்லாம் அப்படியே நடந்து அப்படியே கடந்து போறாங்க. கிராமங்களிலும் சுவிசேஷ பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யும். ஆனால் அது அப்படி அல்ல. ஏன்னா இந்த சீஷர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஊருக்கு போகணும், இந்த இடத்த பார்க்கணும், இந்த இடத்துல இவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படிலாம் சொல்லி சிந்திப்பாங்க. ஆனா அந்த பாடத்துல இருக்கிற இந்த ஆசிரியர் சில கருத்துக்களை சொல்றாரு. சீஷர்களுக்கு அவர்கள் எப்போது எங்கு தாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்ற தேவனுடைய வழிநடத்தல் வேண்டும். அந்த வழிநடத்துதலை பெறுவதற்காக அவர்கள் அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய தேவனுடைய சீஷர்கள் நாம தான். எங்க எப்போ எந்த இடத்துல எப்படி என்ன பேச வேண்டும் என்பதற்கான காரியங்களை குறித்து நாம் காத்திருக்க வேண்டும். ஆனா கிறிஸ்துவின் காலத்துல இருந்த அந்த அப்போஸ்தலர்களும் அந்த சீஷர்களும் என்ன செய்தார்கள் என்பதும் தெரிந்து கொள்ளலாம். தேவன் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெளிவாக வெளிப்படுத்தும் வரை அவர்கள் சுவிசேஷ பணிக்காக முன்னேறி செல்லக்கூடாது. இப்போ நம்ம இந்த பாடத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க போகணும், எந்த இடத்துல என்ன உரித்து செய்யணும், யாருக்கு என்ன சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கறத தேவன் நமக்கு முழுமையாக எடுத்துரைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல நாமவே முன்னேறி செல்வது அது ஒரு தவறு. அப்படி போகக்கூடாது என்று இந்த பாடாசிரியர் நமக்கு கருத்து சொல்லுகிறார். பாடத்துலயும் அவ்வளவுதான் இருக்குது. ஆனா அதுக்கான கருத்துக்கள் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த விளக்கத்தை பவுலினுடைய ஊழிய பாதையை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையில இதை வந்து நம்ம முழுசா வந்து பார்க்க முடியும். எங்கெல்லாம் போனாங்க, பித்தானியா அப்படிங்கிற நாடு எங்க இருந்துச்சு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து 10 வரைக்கும் இந்த வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, இந்த 2 நாடையும் ஊழியத்து நிமித்தமா கடந்து போறாங்க. போற வழியில பக்கத்துலேதான் ஆசியா தான் பெரிய நாடு. ஆசியாவிலே வசனத்தை சொல்லும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஆசியாவில் வந்து சுவிசேஷத்தை அந்த வசனத்தை சொல்லாதபடிக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியான சொல்றாரு, இப்ப நீ வந்து எங்க போகக்கூடாது, ஆசியாவுக்கு போகக்கூடாது, நான் உனக்கு கட்டளையிடக்கூடிய இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல தடை பண்ணுகிறார். தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானிய நாட்டுக்கு அவங்க வந்து போக நினைத்தார்கள். அவங்க வந்து போனாங்க என்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சரி,
அதை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆவியானவரே அவர்களை போகப்பட்டாதிருந்தார். இது சீஷர்கள் பவுலுடைய அனுபவங்கள்ல இது நம்ம வந்து அழகா வாசிக்க முடியும். அவங்க வாழ்ந்த காலங்கள்ல பரிசுத்த ஆவியானவரே நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அவர் தடை பண்ணியிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. துரோவான ஒரு இடத்துக்கு வந்த உடனே பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்துல அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, மக்கதனியா தேசத்துல, மக்கதனியா அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் வந்து எந்த கனவு சொப்பனத்துல வராரு, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த மனுஷன் வந்து இந்த சொப்பனத்துல எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க என்கிறதை அந்த சொப்பனத்துல பவுல் காணுகிறார். அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு பின்பு அதன் பின்பு பவுலகத்துல அனுப்பப்படுறார். அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. இன்னைக்கு நம்ம கிட்ட தீர்க்க தரிசனமாகவும் பரிசுத்த ஆவியோட மனதிலையும் சொப்பனங்களையும் நம்ம இடத்துல பேசுறாரா? ஆமோஸ் 3:7 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு மறைக்காம என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காரியத்தையும் நிச்சயமாய் செய்வதில்லை, செய்ய மாட்டார் என்கிற காரியங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் பவுலுக்கு கிடைத்த அனுபவம், அவர் மீசியா நாட்டை கடந்து போகும்போது இப்ப நீ ஆசியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தினார். ஆனால் பவுல் அதை குறித்து ஜபிக்கிற பொழுது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுல இருந்த அந்த மனிதன் வந்து கேட்டுக்கொண்டதுனால மீண்டும் அங்க அவர் வந்து சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு போனார் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க முடியும். அவர்கள் ஆசியாவுக்கு செல்ல இருந்தார்கள். ஆனால் யார் அந்த பவுல் தன்னுடைய சார்ந்த சீஷர்கள் 2 முக்கியமான ஆட்கள் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து இருக்கிறாங்க. பவுல், பர்னபா போட்டி போட்டு ஆண்டோடைய ஊழியங்களை செய்தாங்க. அறுவடைகளை அழகாக செய்து முடித்தனர். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொண்டு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தனர். பவுல் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதர், தேவ ஊழியர், யாருக்கும் பயப்படக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. ஆனா இங்க சொல்றாங்க அவர்கள் ஆசியாவிற்கு செல்ல இருந்தார்கள், ஆனால் ஆவியானவர் தடை செய்தார். பின்பு அவர்கள் மீசியா மற்றும் பித்தானியாவுக்கு சென்று அங்கு பிரசங்கிக்க எண்ணினார்கள். ஆவியானவர் மறுபடியும் தடை செய்தார். என்னதான் செஞ்சார் ஆவியானவர்? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பின்பு ஆவியானவர் தரிசனத்துல அவர்கள் மக்கதனியாவுக்கு போக சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத, சீஷர்களுக்கு எதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்கிற காரியத்தை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க வேண்டும். உடனடியாக ஆண்டவர் உணர்த்துற மக்கதனியாவுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக அவர்கள் ஆவியானவரின் வழிநடத்தலை பின்பற்றி அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நமது சொந்த வாழ்க்கை காரியங்கள் மற்றும் சுவிசேஷ பணிக்காக சீஷர்கள் செய்தது போலவே நாமும் தேவனுடைய வழிநடத்துதல் மற்றும் அறிவுரைக்காக காத்திருக்க வேண்டும். இந்த வாசகங்களை வந்து பார்த்து என்னுடைய பாட ஆசிரியர் 2 கருத்து சொல்றாரு. நாம சில காரியங்களை திட்டமிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயேதான் இருப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு அதுல வந்து விருப்பங்கள் இருக்கிறதா, தேவனுக்கு சித்தம் இருக்கிறதா, அதை நம்ம என்னைக்கும் உணர போறோம்? உணர வேண்டும். தேவ சித்தம் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை செய்ததை உணர்ந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த மக்கதனியாவுக்கு போகல, ஆசியாவிற்கு போகவில்லை. மீண்டுமாய் அவருக்கு கிடைத்த அந்த தரிசனத்திலே உணர்ந்த பின்பு அனுப்பப்பட்டு பவுல் அந்த ஊழியத்திற்கு சென்றார். நாமும் இந்த பயணம் வந்து வாசிக்கிற பொழுது நாமும் தேவனுடைய வழிநடத்துதல் மற்றும் அறிவுரைக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம அப்படி காத்திருக்கிறோமா? நிறைய நேரங்கள்ல சுய முயற்சி தான் வருது. அது இன்னும் கடைசியா வாசி முடிக்கும் போது சொல்றாரு, நம்ம சில நேரங்கள்ல நம்ம உணர்ச்சி யோசிப்போம். நான் அநேக நாடுகளாக போதராக பணியாற்றுகிறேன், நான் ரொம்ப வருஷம் பெரிய போதகர், நான் ஊழியத்திலேயே ரொம்ப காலம் இருக்கிறேன், எனவே தேவன் நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும்பா, நான் எவ்வளவு வருஷமா ஊழியம் செய்யறேன் தெரியுமா அப்படின்னு தனக்குள்ள நினைப்பாங்க. ஆனா அதுல தேவ சித்தம் இருக்காது. சொல்றாங்க, ஆனாலும் நான் எடுக்கும் அந்த தீர்மான நிலை ஆபத்தானது. தேவ சமூகத்துல இருந்து அப்படிப்பட்ட திட்டங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களையும் தேவ சமூகத்துல இருந்து நம்ம முழுமையாய் பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல நாம நம்முடைய சுய இஷ்டமாய் என்ன இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அது பெரிய தவறு. அப்படி செய்யக்கூடாது என்று இந்த ஆசிரியர் கருத்து சொல்கிறார். பாருங்க, இன்னொன்னு, நான் பெரிய மேய்ப்பனான கிறிஸ்துவின் கீழ் வேலை செய்யும் ஒரு சாதாரண மேய்ப்பன். நான் வந்து ஒரு தொழிலாளி, ஒரு சாதாரண மேய்ப்பன், சாதாரண போதகர்.
நான் அவரது வழிநடத்துதலை ஒரு போதகராக பின்பற்ற வேண்டுமே தவிர மாறாக நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதனை நான் அப்படியே செய்யக்கூடாது. தேவ சமூகத்துல தேவன் அந்த நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பர், அவர் எதை சொல்கிறாரோ அதை நாம் முழுமையாக பின்பற்றவே வேண்டுமே தவிர நம்முடைய சுயத்திற்காக செய்யக்கூடாது. சரி, இதற்காக தேவைப்படுவது அவரது அறிவுரைக்காக எவ்வாறு காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதாகும். சரி, இப்போ இந்த விஷயத்துல இந்த 2 பாயிண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். தேவனுடைய அறிவுரைக்காக நான் எப்படி காத்திருக்கணும், அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? இந்த இதெல்லாம் எனக்கு அடையாளங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நல்லா இருக்குமே ஆண்டவரே, எனக்கு என்ன அறிவுரை, எதுக்கு காத்திருக்கணும்? சரி, இத தாவீது சில காரியங்கள் வந்து கூறினாரு. சங்கீதத்துல 25ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது. அழகா அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. இப்ப நாமளா தனிச்சையா இது பண்ணனா அது நம்ம சத்தியமா இருக்கும், தேவ சத்தியமா இருக்காது. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, நம்மை நடத்தி, என்னை போதித்தருளும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? போதித்தருளும் அப்படின்னு என்ன? டீச் மீ காட், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பிற்கு தேவனா இருக்கிறீங்க. உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குதா? நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு இருந்து நம்ம அறிவுரையை நம்ம வந்து இப்போ இது அந்த இந்த நீதிமொழிகளும் இதுதான் வந்து சொல்லுது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் அப்பொழுது பயன்படுத்துவார். செல்ஃப் அந்த சுயமான தன்னிச்சையாய் முடிவெடுக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல விழுந்து போகாதீங்க. ஏதேன் தோட்டத்துல சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அந்த தன்னிச்சையாய் சுயமாய் முடிவெடுத்த காரியங்கள்ல 2 பேருமே விழுந்து போனாங்க. தேவ சமூகத்துல அந்த ஆலோசனை இருக்கவில்லை. தாவீது கூட ஒரு முறை அவர் பெரிய இழப்பை சந்தித்தார். தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தினார். சுய புத்தியின் மேல நம்ம ஒரு காலம் சாரக்கூடாது. செல்ஃப் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது, நம்மை சத்தியத்துக்குள் வழி நடத்தாது. நம் சித்தம் அல்ல, தேவ சித்தம். அதுதான் சுய புத்தி. ஒன் புத்தியின் மேல் அல்ல, தேவ புத்தி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 5வது 6வது வசனம் அதுதான் சொல்லுது. சரி, இந்த வசனங்கள் நமக்கு வந்து மிக தெளிவாக போதிக்கிறது. என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நமது சுய புத்தியின் மேல நாம் சாயாமல் இருக்க வேண்டும், முதல் கருத்து. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு கணமும் அவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்து. எப்படி நெருங்கிய தொடர்பு? காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தூக்கம், ஒரு முகத்தை கழுவிட்டு ஒரு சின்ன பிரேயரு, ஞாபகம் வந்த வசனங்கள் வாசித்து விட்டுட்டு நம்ம அப்படியே கடந்து செல்வதற்கான காரியங்கள் அல்ல. நெருங்கிய தொடர்பு. அந்த முதல் சங்கீதம் என்ன சொல்லுது நமக்கு? இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்காக நம்ம நைட்டெல்லாம் தூங்காம முடிச்சு இல்லைங்க. என்ன முடிவு எடுத்தாலும் என்ன செய்தாலும் தேவனுடைய சித்தத்திற்காய், தேவனுடைய திட்டத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்வதன் மூலம் அவருடைய வழிநடத்துதலுக்காக அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறோம்னா என்ன? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்துல இருந்து வரும். நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கான பதிலும் அதே வசனத்துல இருந்து தான் வரும். அது நம்மை ஆதரிக்கும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். 2வது, நாம் இடைவிடாமல் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். இடைவிடாமல். இவ்வளவுதான் ப்ரேயர் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு ரிசல்ட் வரல, பிரதர் நம்ம இப்படி செஞ்சிருவோம் பிரதர், அப்படி இல்லை. அதை அங்கேயே நிப்பாட்டிட்டு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் அவரோட ப்ரேயர் பண்றேன், ஆண்டவரே ஏன் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது, நான் என்ன செய்யணும்? இடைவிடாமல் காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவி
ஆவிக்குரிய வழிக்காக மட்டுமல்ல, நம் வாழ்வின் அனைத்து பாதைகளுக்கும் வழிகாட்டும்படி அவரையே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியம், நம்முடைய வாழ்விற்கான அனைத்து காரியங்களையும் அவர் சமூகத்துல அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தம், ஆண்டுடைய தீர்க்கம் என்ன, தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதற்காக அதற்காகவே நாம் காத்திருக்க வேண்டும். மூணாவது கருத்து, அநேக நேரம், ஒருவேளை உதாரணத்துக்காக அந்த பாடாசிரியர் கருத்து கொடுத்துருக்காருன்னா அதே தான் நான் வந்து சொல்றேன். 30 வருடங்களுக்கு அதிகமாக முழு நேர ஊழியராகவும் ஒரு போதகராகவும் பணியாற்றினாலும் எனக்கு ஒரு போதகராக இருக்க இன்னும் தெரியவில்லை என்று நான் எனக்குள்ளாக சிந்தித்தேன். நான் 30 வருஷமா நான் ஊழிய பாதையில இருக்கிறேன், முழு நேரமா ஊழியத்துல இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு சுயாதீன ஊழியனா இருக்கிறேன். ஆனா எப்படி ஊழியன்னு தெரியல. ஏன்னா தேவ சித்தம், ஆண்டுடைய திட்டங்கள் அது என்ன என்பதை தெரியாதவரே இந்த தவறுகளை அநேக ஊழியர்கள் செய்வது வழக்கமா இருக்கிறது. என்னையும் தேவ சமூகத்துல தாழ்த்தி நானும் அதே தான் நானும் சொல்றேன். அநேக நேரங்கள்ல தேவ சித்தத்திற்காக காத்திருப்பது அல்ல, இது மனித இயல்பாய் இருக்கிறது. 4வது கருத்து, இந்த இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த 3 கருத்து, அது ஒப்பிட்டு 4வது கருத்து வருது. இது எனக்கு என் தேவனை நோக்கி என் கவனத்தை வைக்க உதவுகிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் நோக்கி ஆண்டவர்கிட்ட இருந்து சில கவனமான காரியங்களை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து என்னை இந்த காரியங்கள் எல்லாம் இதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது உதவி செய்யுது. அவர் என்னை கொண்டு எவ்வாறு இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறார் என்று அறிவதற்கு நான் தொடர்ந்து அவரை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க, என்ன முடிவு வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தித்து செயல்படுவதற்காக நாம் தேவனை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். சொன்னாங்க. ஒரு 3 கருத்து சொல்லி நான் முடிக்கிற நேரம் பக்கத்துல வந்துட்டது. தேவனுடைய சபையில் இருக்கும் அனைத்து ஊழியர்களும் தாங்கள் யாருக்காக ஊழியம் செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த பாயிண்ட ஏன் இந்த ஆசிரியர் இதை வந்து பாயிண்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. தேவனுடைய சபையில மீதமான திருச்சபை, சமுத்திரியாருடைய திருச்சபையில் இருக்கிறவங்க யாருக்காக ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிறதே முழுமையாக சில நேரங்கள மறந்து விடுறாங்களா. எதன் அடிப்படையில மறந்து போறாங்க? 2 காரணங்களும் பார்த்து முடிச்சிடலாம். அநேக அனுபவம் பெற்று ஸ்தாபனத்தில் உயர்ந்த இடங்களை நோக்கி செல்லும் போது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்தாபனத்துல ஒரு நல்ல அப்படி பெரிய ஒரு ப்ரொமோஷன் செல்லும் பொழுது, எனது சொந்த எண்ணங்கள் அல்லது ஆலோசனைகளில் அடிப்படையில் தேவ ஊழியத்தை செய்யும் ஆபத்து அதிகம் உள்ளது. எப்படி தெரியுமா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு உயர்வான ஒரு பெரிய பதவி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா சொல்றாங்க, எனது சொந்த எண்ணங்கள் அப்படின்னா என்ன? என்னுடைய ஓன் பிளான், செல்ஃப், தன்னுடைய சொந்த எண்ணங்களின் வழியாய் ஆலோசனைகளின் அடிப்படையில் தேவ ஊழியத்தை செய்யும் ஆபத்து அதிகம் உள்ளது என்று அப்படின்னு கடைசி இருக்காரு சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாளை தூங்குவதற்கு முன், ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, காலையில 6 மணி, 5:30 மணி, 5 மணி, இல்ல சிலர் டயர்டா 7 மணி அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நாளை தூங்குவதற்கு முன் அல்லது ஆராதனைக்கு முன் தேவ வழிகாட்டுதலை ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதை விட அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் ஒரு சடங்காச்சார கடமையாக மாறுகிறது. சில நேரங்கள்ல நீங்க நல்லா பாருங்களேன், பிரேயர் பண்ண சொல்லணும் வைங்களேன், சில சபைகளிலும் மூத்த விசுவாசிகளிடத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லா இடத்துலயும் ஒரே ஜெபம் தாங்க பண்ணுவாங்க. காலையில தூங்கி எழுந்து முடிச்சோமா, ஆண்டவரே நைட்டு நல்லா தூக்கம் கொடுத்தீங்க, நன்றி, ஓகே, இந்த நாளை நான் எல்லா வேலையும் செய்ய போறேன், எனக்கு வழி நடத்துங்க. இதை ஜெபிக்க தவறு இல்லை. ஆனால் இந்த பாட ஆசிரியர் சில கருத்துன்னு சொல்றாங்க, ஒரு நாளை தூங்குவதற்கு முன் அல்லது
ஆராதனைக்கு முன் தேவ வழிகாட்டுதலை ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதை விட அவரது வழிநடத்துதலுக்காக நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் சடங்காச்சார கடமையாக மாறுகிறது. சரி, இதை கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வழிநடத்துவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு எந்த நேரங்களிலே ஜெபித்தார், எங்கு சென்று ஜெபித்தார், யாரிடத்துல ஜெபித்தார்? அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில தனிமையான இடத்திற்கு சென்றார். அது மட்டுமல்ல, பிதாவோடு தன்னுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் பிதாவுடைய சமூகத்துல ஊற்றினார், ஜெபித்தார். அவர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தார், அந்த நாளுக்காக ஜெபித்தார். அந்த நாளுக்கான பிதாவுடைய சமூகத்திலிருந்து அவர் விண்ணப்பங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்களையும் அவர் முழுமையாக பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை போல ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாமும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேலான காரியத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் நமக்கு தருவாராக. நல்லது. அப்படிப்பட்ட வழிநாட்டுதலை தேவன் நமக்கு நிச்சயமாக தருவாராக. இந்த பாடத்தினுடைய காரியங்கள்ல சுயமாய் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் முழுமையாக தவறு. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்படைத்து தேவ சித்தத்தின்படி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் முழுமையாக ஊழியத்துல நம்மை மிக நேர்த்திகரமாய் அழகாய் நம்மை வழிநடத்துறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்வோம். முழுமையான வெற்றியை நாம் முழுமையாக தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம். நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுவோம். நம்ம சித்தத்தின்படி செயல்படும் போது கண்டிப்பாக அது அநேக பிரச்சனைகள்ல போய் முடியும். அது சரியான வழி நடத்துதலாக இருக்காது. நல்ல ஒரு சத்தியத்தை வழங்கிய போதகர் டானியல் ஜான் அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து பயன்படுத்துவாராக. இந்த